வெல்கம் டு மிச்சட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 5 இன்கிரிடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஹோம்மேட் சாக்லேட் எப்படி ஈஸியா பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க மிச்சட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பேன் மாதிரி வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் ஹாஃப் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பபிள்ஸ் வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ தண்ணியில பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது மேல நான் ஒரு பவுல் வச்சுக்கிறேன். உங்ககிட்ட கிளாஸ் பவுல் இருந்தா கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த மாதிரி சில்வர் பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல ஒரு ஸ்டைனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல நான் 1 கப் மெஷர்மெண்ட் பால் பவுடர் எடுத்திருக்கேங்க. இது கூடவே ஒரு 1 கப் பவுடர்ட் சுகரை எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். இப்ப ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்ப இது கூட நம்ம எந்த கப்ல மெஷர் பண்ணமோ அதே கப்ல ஒரு 1/2 கப் கோகனட் ஆயில் சேர்த்திக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டிராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன், ஃப்ளேவர்க்காக மட்டும்தான். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி நல்லா கலந்து விடுங்க. ஏதாவது கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணுங்க. நம்ம 1/2 கப் மட்டும் ஆயில் சேர்த்திருக்கோம். இன்னும் கூட சில பேர் சேர்த்து செய்வாங்க, இன்னும் சில்கியா வரணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இந்த அளவே போதுங்கிற அளவுக்கு தோணுச்சு, அதனால நான் இதிலே எடுத்துட்டேன். இந்த அளவுலே கரெக்டாக வரும் உங்களுக்கு சாக்லேட். இப்போ ஒரு பிளேட்ல நான் சாக்லேட் மோல்டு எடுத்துட்டேன். இது சிலிக்கான் சாக்லேட் மோல்டு. இந்த டிசைன் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம சாக்லேட் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க சாக்லேட் ஃபில்லிங்கை இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு சில்கி கன்சிஸ்டன்சியில் வரலையே, பவுடர் மாதிரி இருக்கே, சாக்லேட் கரெக்டாக வருமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்படியே ஒவ்வொரு மோல்ட்லையும் அந்த சாக்லேட் மோல்ட்லையும் நம்ம இந்த சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சாக்லேட்டையும் நான் இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு நல்லா டேப்பரிங் பண்ணி விட்டுருங்க, சரிசமமாக பண்ணி விட்டுருங்க. பண்ண பிறகு ஒரு 2 தட்டு மட்டும் நம்ம தட்டிக்கலாம். நம்ம கேக்கில் எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி இதில் ஒரு 2 தட்டு தட்டிக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆகின பிறகு எடுத்துட்டு காமிக்கிறேங்க. நான் ஃப்ரீசரில் வச்சு 1/2 மணி நேரத்துலேயே செட் ஆயிருச்சு. இது நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 hours ஆகும். இப்போ டீமோல்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்படி அழுங்காமல் பிரித்து எடுத்தீங்கனாலே சாக்லேட் ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்களா, அதே டிசைனில் வந்திருக்கு. இன்னொரு சாக்லேட் பிரித்து காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ எல்லா சாக்லேட்டும் இதே மாதிரி பிரிச்சிடலாம். நம்ம எல்லா சாக்லேட்ஸை பிரித்து எடுத்தாச்சு சிலிக்கான் மோல்ட்லேருந்து. இப்போ ஒரு பவுலில் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப எடுத்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். நம்மளோட யம்மியான ஹோம்மேட் சாக்லேட் வித் கோகனட் ஆயில்ல நம்ம செஞ்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet, it's signing off from Michela. Thank you. Bye.